ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அவனுக்கு என்ன வயசில் என்ன கிடைக்கணுன்னு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு 50 வயசுக்கு மேலே கூட வீடு கட்டுவாங்க இல்லையா. ஒரு சிலர் 18 வயசில் 20 வயசில் எல்லா செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு வசதி வாய்ப்பு செல்வங்கள் செட்டில்மெண்ட் இதெல்லாம் எந்த வயசில் வேணாலும் வரலாம். ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் அது குறிப்பிட்ட வயசில் தான் கிடைக்கும். அது கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். யாராக இருந்தாலும் நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டு தான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னால் செட்டில் ஆகுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. செட்டில்மெண்ட்னா என்னது? ஒரு வீடு கட்டிட்டு செட்டில் ஆகுறதா, இல்லை கார் வாங்கிட்டு செட்டில் ஆகுறதா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணிவிட்டு செட்டில் ஆகுறதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. செட்டில்மெண்ட்டே ஒரு மனுஷனுக்கு செட்டில்மெண்ட்டே கிடையாது. அவன் சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு குறிக்கோள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கார் வாங்கணும்னு நினைப்பான். கார் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதோ ஒன்று ஆசைப்படுவான். அதுமாதிரி ஆசையும் குறிக்கோளும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கிடையாது. அதாவது சாகிற வரைக்கும் அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டே கிடையாது. நான் செட்டில் ஆகிக்கிட்டு தான் நான் குழந்தை பெற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வயசாகிடும். ஒரு குறிப்பிட்ட வயசே வந்துடும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது பார்த்து அது ஒரு ஆசையாக வளர்க்குற அந்த வயசே அவங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்குறதுக்கு அது ஒரு இது இல்லாமல் போயிடும். பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அந்த பருவத்தில் பயிற்சிங்கிற மாதிரி குறிப்பிட்ட வயசில் அந்த குழந்தைய பெற்று அதுங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். பிள்ளைங்களையும் ஆரோக்கியமாக வளர்ப்போம். அப்போ தான் அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி படிப்பு அதுங்க ஒரு வேலைண்டு எல்லாமே நம்ம வயசோடு பார்த்துருவோம். ஆனால் நம்மளே ஒரு செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய பெற்றுக்கணுன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முட்டாள்தனம். ஏன்னு கேட்டால் ஒரு இது சொல்லுவாங்க. அதாவது பனைமரம் வச்சவன் அவன் அந்த பலனை அவன் அனுபவிக்க மாட்டானோ, அவனோட பேரம்பேத்திங்க தான் அனுபவிக்குமா. ஏன்னா அது பலன் கொடுக்க லேட் ஆகும். அதே தென்னை மரம் வச்சவன் அவனே அதை அனுபவிச்சுக்குவானோ. ஏன்னா அது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் லேட்டாக குழந்தை பெற்றுக்கிறதும் அந்த மாதிரி தான். நீங்கள் லேட்டாக குழந்தை பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்கி அதுங்களுக்கு ஒரு நல்லது பார்க்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியமும் கெட்டு போயிருக்கும். ஒரு சில நேரத்தில் ஆயுசு இல்லாமல் கூட போயிருக்கலாம். அவங்களோட நல்லது ஒரு கல்யாணம் காட்சி எல்லாமே பேரம்பேத்தின்னு பார்க்குறது உங்கள் அண்ணன் தம்பிங்களோ தங்கச்சிங்களோ உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்கவங்க யாரோ தான் அதை பார்க்க போகிறாங்க. நீங்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி நம்ம அதே வயசோட அந்த குழந்தைய பெற்று நம்ம வளர்த்து ஆளாக்கி பேரம்பேத்தின்னு எல்லாத்தையும் நம்ம வயசு இருக்கையிலே பார்த்துடலாம். அதுக்கு பருவத்தில் பயிற்சிங்கிற மாதிரி அந்தந்த வயசில் அதுக்கு. ஆனால் மற்றது எல்லாமே எல்லா வயசுலையும் கிடைக்கும். ஆனால் குழந்தை மட்டும் எல்லா வயசுலையும் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது. அந்த வயசில் அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு எல்லாத்துக்குமே இருக்குது தான் கடமைகள் எல்லாமே இருக்குது தான். அதோட தான் அந்த குழந்தைங்களையும் வளர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடமைகளும் தேவைகளும் வளரும், நம்ம குழந்தைங்களும் வளரும். எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் பார்ப்பேன்னா அது இதுக்கே ஆகாது. நம்ம வேலையோட வேலையாக அந்த குழந்தை பெற்றுக்கிறதையும் இப்போ நிறைய பேர் இது ஒரு ஸ்டைலாக பார்க்குறாங்க. நான் வீடு வாங்கிட்டு தான் குழந்தை பெற்றுக்குவேன், கார் வாங்கிட்டு தான் குழந்தை பெற்றுக்குவேன். இதெல்லாம் இப்போ நீங்கள் குழந்தைய தள்ளி போட்டு அதாவது பிளான் பண்ணி இது பண்ணிங்கன்னா அது அடுத்து அந்த வயசில் நீங்கள் அதாவது குழந்தை வேணும் அப்படிங்கிற வயசில் உங்களுக்கு கிடைக்குன்னு என்ன கேரண்டி? நமக்கு எப்போ அந்த குழந்தை கிடைக்குதோ அதை அப்போவே வாங்கிக்கணும், அப்போவே அதை பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு நம்மளாக ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரம் குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த வயசில் அவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. குழந்தை மட்டும் அந்த பருவத்தில் குழந்தைய பெற்று ஆளாக்கி வளர்த்து அதில் உள்ள பலன் பூரா நம்மளே அனுபவிச்சுக்கிற மாதிரி அந்த வயசுக்குள்ளே எல்லாமே நடக்கணும். அதை விட்டுட்டு பனைமரம் வச்சவன் பேரம்பேத்தி அனுபவிப்பாங்க, தென்னை மரம் வச்சவன் அவனே அனுபவிப்பானுக்கிற பழமொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம வயசை இது பண்ணிடக்கூடாது. வேலை எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. எல்லாத்துக்கும் கடமைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் வேலைகள் இருக்குது. யாருக்கும் கடமைகள் இல்லை. கடமைகள் வேலைகள் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம தாய் தகப்பன் நம்மளை பெற்றிருந்தாங்கன்னா நமக்கு எப்படி நமக்கு தாய் தகப்பன் பாட்டி தாத்தாண்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். நம்மளை பார்க்குறதுக்கு அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி எல்லாத்தோட கடமையோட கடமை அதையும் முடிச்சுக்கணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.